ஒரு பெண்ணுக்கு ஓம் என்னும் மொழியுடன் நிகழ்ஜென்மம் தவிர இருக்கும் மற்ற 6 ஜென்மங்களும் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு கதை, புதிய பயணம், சுவாரஸ்யமான நிகழ்வுகள். வாங்க என்ன கதைன்னு பார்க்கலாம். கல்லூரி மாணவர்கள் 10 பேர் கொண்ட குழு மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு பறவைகளின் மொழி பற்றி ஆய்வு செய்ய வர்றாங்க. அந்த குழுவில் இருந்த ஒரு பெண்ணிற்கு அங்கே ஓம் என்ற சத்தமும் குதிரையின் காலடி சத்தமும் அடிக்கடி கேட்குது. ஒரு அரண்மனையும் ஆலமரமும் ஆலமரத்தடியில் ஒரு பெண்ணை குத்தி கொள்வது மாதிரியும் தோணுது. இதெல்லாம் அவளது பூர்வ ஜென்ம ஞாபகமா அல்லது நிஜமாவே அங்க நடக்க போகுதா? மலைக்குள்ளிருந்து மெதுவாக பறவைகளின் குரல் எழுந்தது. எல்லாரும் ஒவ்வொருவராக பஸ்ஸில் இருந்து இறங்கினாங்க. கடைசியா ஆராதனா இறங்கினான். அந்த மண்ணில காலை வச்சதுமே ஓம்கிற ஒரு பலத்த சத்தம் அவ காதுகளை கிழிச்சுது. கூடவே ஒரு குதிரை சத்தமும். ஒரு நொடி கேட்ட அந்த சத்தத்துல பயந்து காதுகளை அடைச்சு நின்னா ஆராதனா. மற்றவங்களுக்கு எதுவுமே புரியல. ஆராதனா, உனக்கு என்னாச்சு? ப்ரொஃபசர் மாலதி கேட்டார். எனக்கு இது சத்தம் கேட்டுச்சு, பயத்துடனே சொன்னால் ஆராதனா. இது காடு, அமைதியா இருக்கிறதுனால யார் என்ன பேசினாலும் எக்கோ ஆகும். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி ஆராதனா இரவில் ஆராய்ச்சி பண்றது? அவளை தேற்றினான் ப்ரொஃபசர் மாலதி. அவர்கள் குழுவுக்கு வழிகாட்டியாக உள்ளூரை சேர்ந்த ஒருவர் வந்திருந்தார். அவர் முன்னே நடக்க மலையடிவாரத்தின் ஒரு குறுகிய பாதை வழியே எல்லாரும் பயத்துடனே அவர் பின்னால் நடந்தார்கள். போகும் வழியில் அங்கங்கே சிறிய குடிசைகள் மட்டும் தெரிந்தது. ஆராதனா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் நடந்து கொண்டிருந்தாள். அனைவரும் ஒரு பழைய வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இரவு நேரத்துலதான் அரிதான பறவைகளை பார்க்க முடியுங்கிறதுனால அந்த இரவே அவங்க காட்டுக்குள்ள போனாங்க. அனைவரும் எதிர்பார்த்தபடியே வித்தியாசமான சில பறவைகளின் ஒளியை மறைஞ்சிருந்து பதிவு செஞ்சாங்க. எல்லாரும் முழு கவனமா அதுல இருந்த போது ஆராதனாவுக்கு மட்டும் மறுபடியும் ஓம்ங்கிற ஒரு சத்தம் கேக்குது. உடனே தொடர்ந்து குதிரையுடைய காலடி சத்தம். இந்த முறை ஆராதனா அதிர்ச்சி ஆகல. கொஞ்சம் தைரியத்தோடு அந்த சத்தத்தை பதிவு செய்ய முடியுமான்னு பார்த்தான். ஆனா முடியல. அடிக்கடி கேட்கிற இந்த சத்தம் என்னவா இருக்கும்? அப்போ ஒரு ஆலமரத்தடியில அவ ஒளிஞ்சு நின்ன ஒரு பறவை வர்றத பாக்குறா. அவ காலுக்கடியில ஏதோ தட்டுப்படுது. இருட்டுல தெரியாததுனால மொபைல் டார்ச் லைட் போட்டு பாக்குறா. அப்ப அது ஒரு செப்பு தகடு. மண்ணை எல்லாம் தட்டிட்டு பார்க்கும்போது அதுல ஒரு இளம் பெண் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்த ஆராதனா பயத்துல உறைஞ்சு போயிட்டா. செப்பு தகடு நின்னுச்சு. காற்று பலமா அடிச்சது. அதுல இருந்த பெண் உருவம் ஆராதனாவுடையது. வீங்கிற சத்தத்தோட அதை தூக்கி போட்டுட்டு மயங்கி விழுந்துட்டா. ஆராதனா, ஆராதனா, உனக்கு என்னாச்சு? எல்லாரும் அங்க கூடிட்டாங்க. அவளை அங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சுது. ப்ரொஃபசர் மாலதி கேட்டார், என்னாச்சு ஆராதனா உனக்கு? எதுக்கு அப்படி சத்தம் போட்ட? ஆராதனாவிற்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதது போலவே இருந்தது. எதுவுமே பேசல. சரி, நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. அன்று இரவு பலத்த மழை. ஆராதனாவிற்கு அந்த செப்பு தகட்டில் இருந்த உருவம், கோயில், ஆலமரம் எல்லாம் ஞாபகம் வந்தது. ஆராதனா ஆலமரத்தடியில் இருந்து அந்த கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். அவ்வளவு அழகான ஒரு சிவன் கோயில். இவளும் மனதார அந்த சாமியை கும்பிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு குதிரை சத்தம் கேட்குது. அது வர்ற திசையை திரும்பி பார்க்கறான். அதுல வர்ற ஆள் பார்த்ததுமே பயத்துல ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஆள மரத்தடிக்கு போனதும் அந்த ஆள் குதிரையிலிருந்து இறங்கி வந்து இவளை ஒரு பெரிய கத்தியால் குத்துறான். இவளும் பாவமா உயிரை விடுறா. என்னை விற்று, என்னை விற்றுன்னு ஆராதனா கத்துறா. மெதுவா அவளுக்கு நினைவு திரும்புது. இது என்ன, நான் தூங்கிட்டேனா? கனவா இல்ல நினைவா? அவளுக்கு பைத்தியம் பிடித்த மாதிரி இருந்தது. இது என்னவா இருக்கும்? எல்லாமே நிஜத்துல இப்ப நடந்த மாதிரியே இருக்கே. ஒருவேளை என் முன்ஜென்ம ஞாபகமா? எதுவுமே புரியலையே. அதுக்குள்ள மணி காலை 6 மணி ஆயிருந்தது. அதிகாலை பறவை சத்தத்தை பதிவு செய்ய கிளம்ப வேண்டும். இவளும் தயாரானாள். ப்ரொஃபசர் மாலதி வந்தாள்.
என்ன ஆராதனா, நல்ல ரெஸ்ட் எடுத்தியா? இப்போ ஓகேவா? ஓகே தான் மேம்னு சொல்லிட்டு ஆராதனா அவ பின்னாடி நடந்தான். அந்த நினைவுகளில் இருந்து மீளாமலேயே நடந்தாள். அந்த நாள் பகலில் கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள பயணம். ஆராதனாவிற்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. அவங்க குழுவில் இருக்கிற ஒரு பெண் சத்தம் போட்டு கூப்பிட்டா எல்லாத்தையும். எல்லாரும் இங்க வாங்க, இங்க ஒரு பெரிய கோயில் இருக்குது, ஆனா இடிஞ்சு இருக்குது, யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. ஆராதனா எல்லாருக்கும் முன்னாடி வேகமா ஓடுனா. அதே கோவில்தான். தான் நின்றிருந்த அதே இடத்தை பார்த்தாள். சிவன் கோவிலே தான். என்ன இது? இது எப்படி சாத்தியம்? கதைகளில் தான் இப்படி படித்திருக்கின்றேன், பூர்வ ஜென்ம ஞாபகம் என்று. இதை பத்தின யோசனை அவளுக்கு தலையே வெடித்து விடும் போலிருந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்று காத்திருந்தாள். அந்த கோயிலை சுற்றி மெதுவாக நடந்தாள். ஓம் என்ற சத்தம் ஆரம்பித்தது. குதிரை சத்தமும் தொடர்ந்தது. ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடினாள். ஒரு அழகான நீர்வீழ்ச்சியின் அருகில் 2 பெண்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தி ஆராதனா. மற்றொருத்தி அணிந்திருக்கும் உடையை பார்த்தால் அரச வம்சத்தவள் போலிருந்தாள். அவள் விம்மி அழுது கொண்டே சொன்னாள், மணிமேகலை, என்னை சுற்றி ஏதேதோ சூழ்ச்சிகள் சொத்துக்காக நடக்கிறது. என் தந்தை இறந்த பிறகு என் தாய்மாமன் தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டு வருகிறார். அவருக்கு என்னை எப்படியாவது திருமணம் செய்துக்கணுங்கிற ஆசை. ஏற்கனவே திருமணமாகி அவர் செய்த துன்பத்தினால் மனைவியை பிரிந்து வாழும் 50 வயதானவர் என்பது உனக்கும் நன்றாக தெரியும். தம்பி மீது உள்ள பாசத்தினால் என் அன்னையும் இதை பற்றி பேசுவதற்கில்லை. நானும் நம் நாட்டின் படைக்கு தலைவனான ஆதவனும் உயிருக்குயிராய் நேசிப்பதும் உனக்கு தெரியும். நேராக என் தாய் மாமனை எதிர்த்து போராடுவது என்பது இயலாத காரியம். இன்று இரவு யாருக்கும் தெரியாமல் இந்த நாட்டை விட்டே நாங்கள் போகப் போகிறோம். உன்னை இனிமேல் என்னால் பார்க்கவே முடியாது என்று அழுது கொண்டே சொன்னாள் அமிர்தகலா. மணிமேகலையும் அவளை தேற்றினாள். நீ எடுத்திருக்கும் முடிவுதான் சரி, போய் வா, இன்பமாக வாழ்க்கையை வாழுங்கள் என்று விடை கொடுத்தாள். அன்று இரவு அமிர்தகலாவும் ஆதவனும் ஒரு குதிரையில் ஏறி சில நல்லவர்களின் உதவியால் அந்த நாட்டை விட்டு தப்பித்து போனார்கள். இதையெல்லாம் தெரிந்த அமிர்தகலாவின் தாய்மாமன் கடுங்கோபம் கொண்டான். கோயிலில் கடவுளை தொழுது கொண்டிருந்த மணிமேகலையை துரத்தி ஆலமரத்தடியில் கொன்றார். மணிமேகலை தன்னுடைய தாத்தாவிடம்தான் வளர்ந்து வந்தாள். அவள் ஞாபகமாக அவர் வரைந்து ஆலமரத்தடியில் புதைத்து வைத்ததுதான் செப்புத்தகடு. அமிர்தகலாவின் தாய்மாமன் செய்த பாவத்திற்கு தண்டனையாக ஒரு நில பிரச்சனையில் குறுநில மன்னனிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை செய்யப்பட்டான். அதன் பின் ஆதவனும் அமிர்தகலாவும் அந்த ராஜ்யத்தை சிறப்பாக ஆண்டு வந்தார்கள். பிறர் காதலுக்காக தன் உயிர் தந்த மணிமேகலை அங்கே தெய்வமாகவே வாழ்ந்தாள். அந்த மணிமேகலை தான் இந்த ஆராதனா. ஆராதனாவிற்கு அனைத்து நினைவுகளும் கனவு போல வந்து போயின. மறுபடியும் அந்த கோயிலிலிருந்து சற்று தூரம் ஓடினாள். அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது. அதோ அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்தையும் கண்டுபிடித்தாள். எல்லாமே இப்ப நடந்து கொண்டிருப்பது போல இருந்தது. தெளிவானவளாய் எல்லாருக்கும் நடந்ததையெல்லாம் சொன்னாள். இவளுக்கு ஆரம்பத்தில் இருந்த வியப்பு எல்லாருக்கும். இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கூட நினைச்சாங்க. ஆனா ஆராதனா சொன்ன எல்லா இடங்களும் அங்கே இருந்தது. யார்னாலையும் இன்னும் நம்ப முடியல. அந்த நாள்ல இருந்து அந்த காடு முழுவதும் அவங்க எல்லாருக்கும் வழிகாட்டினதே ஆராதனாதான். கடைசி நாள் அவங்க கிளம்பும் போது அந்த சிவன் கோயில்ல விளக்கை ஏற்றி வணங்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு விடை கொடுத்துட்டு கண்ணீரோடு கிளம்பினாள் ஆராதனா. ஓம் எனும் மொழி தொடர்ந்தது. ஆராதனாவிற்கு இதெல்லாம் நடந்து 1 வருடம் கழித்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்காக பஸ்ல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப ஒரு வேப்ப மரத்தை கடந்து போகும்போது ஓம்ங்கிற ஒளி மறுபடியும். காற்று வேகமா அடிச்சது. மறுபடியும் பழைய ஜென்ம ஞாபகங்கள். இந்த முறை 5வது ஜென்மத்தில் ஆராதனா ஒரு ஆணாக பிறந்தாள். அந்த மரத்தடியில் யாருடனோ பேசுகிறாள். இளமாறா, எப்படியாவது நம்ம ஊரை காப்பாத்துப்பான்னு ஒரு பாட்டி அந்த வேப்ப மரத்தடியில் நின்று பேசிட்டு இருக்கிறார். இளமாறன் இளமாறன் என்று சொல்லிட்டே ஆராதனா அந்த நிலத்துல சரியறா. ஒரு முறை ஏற்பட்ட பூர்வ ஜென்ம நினைவே அவளை அனைவரும் பைத்தியம் என்று நினைக்க வைத்து விட்டது.
இது என்ன மறுபடியும்? அவள் சற்று தெரியும் போது அருகில் சில பெண்கள் தண்ணீர் பாட்டிலோடு அவளிடம் ஏதோ கேட்டார்கள். தட்டு தடுமாறி எழுந்து ஆட்டோ பிடிச்சு தான் தங்கி இருக்கிற பிஜிக்கு வந்து சேர்ந்தாள். கொஞ்சம் கடினமாயிருந்தது ஆராதனாவிற்கு. எப்ப நினைவு வரும்னு தெரியாது, ஆனா என்னமா இருக்கும்னு நினைக்க ஆர்வம் அதிகரிக்குது. மறுபடியும் கிளம்பினால் வேப்ப மரத்தடிக்கு. நினைத்தது போலவே ஓம்கர சத்தம். இளமாறனுடன் பாட்டி. பரம்பரையா காப்பாத்தி வர்ற வயல் வரப்புகளை எல்லாம் புதுசா ஃபேக்டரி கட்ட வர்றவங்க அடிச்சிடுவாங்க. இனி வர்ற சந்ததியே அதுக்கப்புறம் நோய் நொடியோட தான் வாழணும். இதை எப்படியாவது தடுக்க போராடணும்னு பாட்டி கேட்டுட்டாங்க. நாளைக்கு இதே வேப்ப மரத்தடியில ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்காக போராட போறோம் பாட்டின்னு இளமாறனும் சொன்னான். அடுத்த நாள் காலையிலேயே அந்த வேப்ப மரத்தடியில் கூட்டம் கூடுச்சு. போராட்டமும் ஆரம்பிச்சது. விவசாய பூமியெல்லாம் மக்கள் கொடுத்துடணும்னு பயப்படுத்துற வெளியூர்கார ஃபேக்டரி முதலாளிகளுக்கு எதிராக போராட்டம். சர்க்காரும் அவங்க பக்கம்தான். இருந்தாலும் போராட்டம்னா பத்திரிகையாவது துணை வரும் இல்லையா? இளமாறன் தான் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினான். சர்க்கார் இதற்கு அனுமதி வழங்கவில்லை. போலீஸ் குவிந்தது. போராட்டம் வலுத்தது. இளமாறனை போலீஸ் கைது செய்ய முயன்ற போது வன்முறை வெடித்தது. அப்பொழுது இளமாறனுக்கும் போலீஸுக்கும் கைகலப்பானது. ஏற்கனவே இளமாறனை கொல்ல ஆட்கள் அங்கு போலீஸ் மீசத்தில் வந்திருந்தார்கள். இதுதான் சமயம்னு சுட்டுக் கொன்றான் ஒருவன். யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. பத்திரிகைகள் இதை கடுமையாக எதிர்த்தன. சர்க்காரியை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் இதில் வெற்றி கொண்டார்கள். பேனாவின் வலிமை பெரியது என்று உணர்த்தினார்கள். இளமாறன் ஆத்மா சாந்தியடைந்தது. அருகிலுள்ள இளமாறன் ஊருக்கு சென்று அந்த வயல் வரப்பையெல்லாம் சுற்றி பார்த்தாள் ஆராதனா. இளமாறனின் தியாகத்தால் இன்னும் பச்சை பசேல் என்று அந்த பயிர்கள் காற்றில் இன்பமாக நடனமாடிக் கொண்டிருக்கின்றன. அவன் சந்ததியும் நோயில்லாத வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள். இளமாறன் சிவபக்தனாதலால் அவனது வயலிலேயே சிவனுக்கு ஒரு சிறிய கோயில் கட்டி வழிபட்டு வந்தான். அந்த சிவன் கோயில் இன்னும் மக்கள் பராமரித்து வந்தார்கள். ஆராதனாவும் கடவுளை தொழுதுவிட்டு நிம்மதி பெருமூச்சுடன் அந்த பிறவியையும் நினைத்து கிளம்பி சென்றாள். ஆராதனாவின் பெற்றோர் கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஊர்ல உள்ள குலதெய்வ வழிபாட்டிற்காக கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டுக்கு ஆராதனாவும் அவள் பெற்றோரும் வந்து சேர்ந்தாங்க. அது ஒரு அழகான கிராமம். அதை சுற்றி பார்ப்பதற்காக ஆராதனாவும் அவளது உறவினர் பெண்ணும் போறாங்க. அந்த ஊர் காளைகள் ஜல்லிக்கட்டுல அடக்க முடியாத காளைகள். நிறைய பரிசுகள் வாங்கி இருக்கின்றன. அது மாதிரி ஒரு காளையை பழகிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு காளை வேகமா ஆக்ரோசமா ஆராதனாவை நோக்கி ஓடி வந்தது. இவளுக்கு ஓம் என்ற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இவளும் அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள காளை பக்கத்துல வந்தது. மற்றவர்கள் உதவியுடன் ஆராதனா காப்பாற்றப்பட்டாள். ஆனா அங்க ஓம் சத்தம் கேட்டதே. ஆராதனாவுக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்த ஜென்மம் இங்கதான். அடுத்த நாள் அந்த காளை வந்த இடத்திற்கு வந்தாள். மறுபடியும் ஓம் என்ற சத்தம். 4வது ஜென்மத்தில் ஆராதனா தாமரை. பேரு கேட்டது போல பூ போலவும் கிடையாது. ஜல்லிக்கட்டில் அடக்க முடியாத அடங்காத காளைகளுக்கெல்லாம் பயிற்சியாளர் இவள்தான். இவள் காளையை யாராலும் ஜல்லிக்கட்டில் நெருங்கவே முடியாது. எப்பேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளையானாலும் இவள் சொன்னால் அடங்கும். பெண்கள் வீட்டை விட்டே வெளியில் வராத காலத்தில் தாமரை வரலாற்றில் இடம் பிடித்தாள். அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளில் கூட இவள் புகழ் பரவியது. இவளது இடத்தில்தான் இன்னும் அந்த காளைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். பக்கத்திலேயே அவளது இஷ்ட தெய்வமான சிவனுக்கு கோயிலும் உண்டு. சிவனுக்கு பூஜை செய்யாமல் எந்த வேலைகளையும் ஆரம்பிக்க மாட்டாள் தாமரை. தாமரை தான் அந்த ஊர் பெண்களுக்கு தைரியத்தை விதித்தவள். காளைகளுக்கு பயிற்சி அளிப்பதில் மட்டுமல்ல, மற்ற எல்லா தற்காப்பு கலைகளையும் சிறு வயது முதலே கற்றிருந்தாள் தாமரை. அந்த ஊரில் உள்ள எல்லா பெண்களுக்கும் வீர கடைகளை கற்றுத்தந்து தைரியம் ஊட்டினாள். கலைகளின் மீதுள்ள ஆர்வத்தால் வேறெதிலும் அவள் மனம் செல்லவில்லை. பேரும் புகழும் பெற்று சிவனுக்கு பணிவிடை செய்து தன் ஜென்மம் முடித்துக் கொண்டாள் தாமரை.
மூன்றாவது ஜென்மம் ஆராதனாவிற்கு எப்ப நினைவுக்கு வந்தது? ஆராதனா வேலைக்கு ஜாயின் பண்ணி 2 வருடங்கள் கழிந்தது. கம்பெனி தோழர்களுடன் ஒரு சுற்றுலா நார்த் இந்தியால இருக்கிற ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு போனாங்க. அங்க கேக்குது ஓம்ங்கிற சத்தம். அடுத்த பிறவி என்ன? ஆர்வம் அதிகரிக்குது. நினைவுகள் தொடருது. ஜென்மத்தை தேடுது. யாரோ ஒருவன் ஒரு அழகான கருப்பு வெள்ளை குதிரையுடன் நிற்கிறான். அந்த குதிரை அவனிடம் பாசம் வைத்திருப்பது தெரியுது. கருப்பா, நீதாண்டா என் உலகம். நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்திருக்கிறோம். என்னுடைய கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் நீதான் புரிஞ்சுக்கிற. வேற யாருக்கும் புரிய மாட்டேங்குது சொல்லிட்டு கருப்பனை தட்டி கொடுத்து விட்டு சென்றான் பிறை நிலவன். அவன் குடும்பம் தமிழ்நாட்டு மலை கிராமத்திலிருந்து பிழைப்புக்காக அங்க குடியேறினவர்கள். எங்கோ இருந்து வழி தெரியாமல் குட்டி குதிரையாக கருப்பன் வந்தபோது பிறை நிலவன் குடும்பம்தான் கருப்பனை காப்பாற்றியது. பிறை நிலவனும் அவனை தன் உயிராக நினைத்து வாழ்ந்து வந்தான். மூன்றாவது ஜென்மம் ஆராதனாவிற்கு மனித பிறவி இல்லை. இந்த கருப்பன் தான் மூன்றாவது ஜென்மத்தில். ஒரு நாள் பிறை நிலவன் வேலை முடிஞ்சு வீடு திரும்பும் போது கடுமையான மழை, மண் சரிவு, காடு மேடெல்லாம் தாண்டி நடந்து வந்து கொண்டிருந்தான். கருப்பன் தன் இருப்பிடத்தில் இன்னும் இயற்கை பேரழிவு அதிகரிக்கும் என்பதை உணர்ந்தான். பிறை நிலவனை தேடி மூடினான். ஒரு இடத்தில் இருவரும் சந்தித்தார்கள். அதற்குள் ஆற்று வெள்ளம் அதிகமாகிவிட பிறை நிலவனை ஏற்றிக்கொண்டு எப்படியாவது ஆற்றை கடந்துவிட கருப்பன் நினைத்தான். ஆற்றை கடந்து பிறை நிலவன் அக்கறையில் குதிக்கும் போது வாடா கருப்பா ஏறு என்று திரும்பி பார்த்தான். அதற்குள் ஆறு அவனை விழுங்கி இருந்தது. அன்று அவன் கருப்பா என்று கத்தினது காட்டையை அதிர வைத்தது. கருப்பன் பிறந்த இடம் ஒரு மலை கிராமத்தின் சிவன் கோயில். பாசமும் நேசமும் மனிதர்களுக்கு மட்டுமே உரியது அல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் உரியது தாங்க பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா ஆராதனா. கருப்பன் வாழ்ந்த இடம்தான் அந்த வனவிலங்கு சரணாலயம். ஆராதனாவின் 2வது ஜென்மம் அவளுக்கு நினைவுக்கு வந்த போது அவ ஒரு சிறிய காய்ச்சலுக்காக மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கா. அப்ப தொடருது ஓம்ங்கிற சத்தம். அங்க ஒரு நர்ஸ் உங்களுக்கு ஆண்மகன் பிறந்திருக்கான்னு பிரசவ வார்டிலிருந்து வெளியே வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆராதனாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த இடம் பல வருடங்களுக்கு முன் தீராத நோய்களுக்கும் வைத்தியம் அளிக்கும் இயற்கை வைத்தியசாலை. அதுல வைத்தியம் அளிக்கும் வள்ளி அம்மா. அவங்கதான் அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெய்வம். சிவன் கோயிலோடு இணைந்த வைத்தியசாலை. அங்குள்ள சிவனை தொழுதுவிட்டு வள்ளி அம்மாவிடம் வைத்தியம் செய்துவிட்டு சென்றால் எப்பேற்பட்ட நோயும் தீரும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருந்து வந்தது. பல உயிர்களை காத்த தாயவள். சிவனையை தொழுது எல்லா உயிர்க்கும் அன்பு செலுத்தி நல்வாழ்வு வாழ்ந்து இயற்கை எழுதினார். ஆராதனாவின் முதல் ஜென்மம். இது அவளுடைய 7வது ஜென்மத்துடன் தொடர்புடையது. ஆராதனாவும் அவளது தெருவில் வசிக்கும் விக்ரமும் பள்ளி பருவ தோழர்கள். இருவர் குடும்பமும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் தாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு யாரிடமும் சொல்லவில்லை. இருவர் குடும்பமும் இதற்காகத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆராதனாவின் முதல் ஜென்மம். பெரிய பேரரசை ஆளும் வீரமிக்க ராணி துர்கா தேவி. இவளது திறமையை கண்டு அஞ்சி ஓடினர் எதிரிகள். போரிடவே பயந்தனர். இவளுக்கு துணையாக அவளது அத்தை மகன் பிருத்திவிராஜ். குழந்தை முதலே இருவரும் பல வீரமிக்க கலைகளை ஒன்றாகவே கற்று பின்னாளில் அந்த ராஜ்யத்தை சிறப்பாக ஆண்டு வந்தார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் மிக பிரியமாய் இருந்தனர். திருமணத்திற்காக நாடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. எல்லாரும் திருமண வேலைகள் இருந்த போது பல காலமாய் காத்திருந்த எதிரிகள் ஒன்றாய் சேர்ந்து நாட்டுக்குள் ஒவ்வொருவராக ஊடுருவினர். மாறு வேடத்தில் அரண்மனைக்குள்ளும் புகுந்தனர். படை கொண்டு வீழ்த்த முடியாத ராணியையும் ராஜாவையும் சூழ்ச்சி செய்து உணவில் விஷம் வைத்து கொன்றனர். நாடே கொதித்தது. அதற்குள் படைகள் ஊடுருவ ஆரம்பித்தது. ராஜ்யமும் கைவிட்டு போனது. அவர்கள் காதலும் வெளிப்படுத்தவே முடியாது போனது. சிறு வயதில் துர்கா தேவியின் தந்தை அவளுக்கு சிவன் கோயிலில் வைத்து பிருத்திவிராஜ் தான் உனக்கு இனி துணை என்று சொல்லியிருப்பார். அந்த சிவன் கோயில்
வேறெங்கும் இல்லை, ஆராதனாவின் தெருமுனையில் உள்ளது. இன்று அவள் எப்படியாவது விக்ரமிடம் தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கோயிலுக்கு சென்றிருந்தாள். அப்பதான் இந்த ஓங்கர சத்தமும் முதல் ஜென்ம நினைவுகளும். அன்று சொல்லாத காதலை, வாழாத வாழ்க்கையை இந்த 7வது ஜென்மத்தில் வாழ வேண்டும் என்ற ஆவலோடு விக்ரமை கோயிலுக்கு வர சொல்லிவிட்டு காத்திருந்தார். விக்ரம் மட்டும் வரவில்லை, ஆராதனாவின் குடும்பமும் விக்ரமின் குடும்பமும் சேர்ந்து வந்தார்கள். ஆராதனாவிற்கு ஆச்சரியம். ஆராதனாவின் அப்பா விக்ரமை கூப்பிட்டு, என் பெண்ணை நல்லா பார்த்துக்கங்க விக்ரம்னு அவன் கையையும் ஆராதனாவின் கையையும் சேர்த்து வைத்தார். ஆராதனாவின் முதல் ஜென்மமும் 7வது ஜென்மமும் ஒரே இடத்தில் அதே நிகழ்வு. அப்போ விக்ரம் தான் அந்த முதல் ஜென்ம பிருத்திவிராஜ். ஆராதனா ஆனந்தத்தின் எல்லைக்கு சென்று விட்டார். விக்ரமும் தான். சிவனை மனதார வழிபட்டு விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஆராதனா. ஓம் எனும் ஒளி தொடர்ந்தது.